ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். களைவது சிவம். கரைவது சிவம். உறைவது சிவம். உணர்த்துவது சிவம். அனைத்துயிரும் சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். காவேரி ஆற்றில் குறுக்கு அணை கட்டுவதில் எந்த அரசும் தடை செய்யவில்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசு அது தட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறது. காரணம் என்ன? இவர் ஒரு சுயநலவாதி. இவர் நாட்டு மக்கள் மட்டும்தான் இவரை காக்க வேண்டும். ஆனால் இவர் நாட்டுக்கு வர பொருள்கள் எங்கிருந்து வருகிறது, எவ்வாறு வருகிறது, எவ்வாறு செயல்படுகிறது? தமிழ்நாட்டை ஆளக்கூடியவன் தமிழ்நாட்டில் உள்ள பொருள்களை மட்டும்தான் மக்களுக்கு உபயோகிக்க வேண்டும். மற்ற எந்த நாட்டிலிருந்து எந்த பொருளும் வர வைக்காமல் வாழ வேண்டும். இதெல்லாம் யோசிப்பதில்லை. ஆனால் குறுக்கே அணை கட்டக்கூடாது. அணை எதற்காக கட்டுகிறார்கள்? ஆற்றில் வெள்ளம் வந்தால் கடலில் போய் சேர்ந்து விடும். கடலில் போய் சேர்ந்தால் உப்பு நீராக மாறிவிடும். அவன் பூமியில் இடைவெளி கிடைக்குமா? பூமியில் நீர் எங்கே இருக்கும்? தடுப்பணையில் ஆங்காங்கு கட்டினால்தானே ஆங்காங்கு அது மக்களுக்கு பயன்படும், ஜீவராசிகளுக்கும் பயன்படும், மர செடி கொடிகளுக்கும் பயன்படும். இதெல்லாம் விட்டுட்டு அது கட்டக்கூடாது என்றால் என்ன பொருள்? வெளிநாட்டில் உள்ள கருவிகளை கொண்டு வந்து அப்புறம் ஆய்த்துளை கிணறுகளையோ அது செயல்பட்டு அதிலிருந்து வருமானத்தை நோக்கி செல்கிறான். வருமானம் சென்று மனிதன் மானதி இழந்து வாழும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி முன்னணியில் உள்ளது. காரணம் பெண்களை வைத்து இன்றைக்கி அரசு செயல்பட்டு வருகிறது. மகளிருக்கு முதலிடம். எங்கு மகளிருக்கு முதலிடம்? ஆனால் திரைப்பட உலகத்தில் எடுக்கும் காட்சிகள் மிக கடுமையாக உள்ளது, கொடுமையாகவும் உள்ளது. அதை பார்த்த ஒரு ஆண்மகன் எவ்வாறு இருப்பான்? இதில் வர செல்போன் வந்துவிட்டது. அனிதினமும் ஆண்மகன் எப்பொழுதும் அந்த செக்ஸ் படத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். அதான் அவனுடைய உடல்நிலை, அவன் மனநிலை எந்த நிலைக்கு செல்லும்? ஏனும் அரசு யோசிக்கவில்லை. எதற்கு ஐநா சபை வைத்துள்ளான் இறைவன்? அனைத்து நாட்டு மக்களும் அவனுக்கு குழந்தைகளே. அனைத்து நாட்டிலிருந்தும் பொருள்கள் ஒன்றோடு ஒன்று செயல்பட்டு மனிதன் உணர்விலே உணவுப் பொருளாக உணர்ந்து இரத்தத்தில் கலக்கிறது. இவன் பிரித்து பார்ப்பது எவ்வாறு? ஒன்றிய அரசு பணம் தரவில்லை என்று எப்பொழுதும் குறை கூறுவது. ஒன்றிய அரசுக்கு ஒரு நாடு உண்டானதா? எத்தனை நாடுகள் உள்ளது? இது போன்ற நிலை இயற்கை நிலையில் செயல்படும் போது எந்த பணத்தை தருவார்? இந்த மரத்தில் காக்குகிறது. அதெல்லாம் யோசிப்பதில்லை. குற்றம் கூறு. எவ்வாறு அவர் பணம் தரவில்லை, எவ்வாறு இவர் வழிநடத்தி வருகிறார்? எந்த பணத்தில்? இது போன்றுதான் தேவையில்லாத மரங்களை அழிப்பது. அன்று ஈசா லிங்கம் ஒன்று வைத்து 200 ஏக்கராக வைத்து அதில் எங்கு உள்ளவரும் அங்கு வாகனத்தில் வருவது, வாகனம் செலவழிப்பது, விற்பனை செய்வது, அதிலிருந்து வருமானம் பெருக்குவது. இது போன்ற நிலையில் வருமானத்தை நோக்கியே செல்கிறான கண்டி. ஆனால் மக்கள் நிலையை யோசிக்கவில்லை. மக்கள் இந்த பூமி நிலையை யோசிக்கவில்லை. வருமானம் இறைவன் கடைத்தாக தான் படைக்கிறான். எந்த அளவுக்கு மனிதனை உருவாக்கிறானோ அந்த அளவுக்கு ஏற்ற பொருள்களை படைக்கிறான். ஆனால் இவர் பதுக்கி வைப்பது எதற்கு? இவருக்கு தேவை ஊதியம் தருகிறான். மழை பெய்தாலும் வெயில் காய்தாலும் ஊதியம் வருகிறது. பின் எதற்காக இதை பதுக்கி வைப்பது? இதனால் பதுக்கி வைப்பதனால் என்ன பயன்? அதனுடைய நோக்கம் என்ன? ஏழை மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வதற்கு விலைவாசி உயர செய்வது. ஆனால் அனைத்து மனிதரும் ஒரே இடத்தில் வாழ வைப்பது. அவன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தூண்டச் செய்வது. அந்த மனதில் அவர்கள் கடன் வாங்குவது. இவர் மகளிர் லோனு, அந்த லோன், இந்த லோன் என்று பல வகையில் லோன்களை உருவாக்கி பேங்குகளை வைத்து அதில் உள்ள வரி பணத்தை சேமித்து கொண்டு வாழ்கிறான். ஏழை மக்கள் நிலை என்ன? அதில் கதி என்ன? இறைவன் கணக்குகிறான். ஏழைகள் இருந்தால் என்னென்னவோ நடக்கும். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இனி வரப்போகிற காலத்தை பாருங்கள். உன்னால் எதுவும் செய்ய முடியாது. தெய்வங்களும் உள்ளது. ஒரு காக்கும் காளியும் உள்ளது, அழிக்கும் காளியும் உள்ளது. இதைக்கேற்ற யாகம் உள்ளது, அதைக்கேற்ற யாகம் உள்ளது. இதெல்லாம் யோசிப்பதில்லை. உங்கள் சட்டம் 18 வயதில் திருமணம். ஆனால் ஜோசி ஜாதக கணிப்பில் 16க்கு முகூர்த்த நாள் அதுக்கு முடிந்து விட்டது, 17 முடிந்து விட்டது. ஆகினால் இன்னும் 5 ஆண்டு காலம் ஆகுன்னு ஜோசி கணிப்பு. இறைவன் படைப்பை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு யார் அந்த சட்டத்தை தந்தது? மனிதன் மக்களை வளைக்கிறான். அவன் உடலை உழைத்து வாழுகிறான். அவன் இச்சைக்கு விடுவது தான் உங்களுடைய வேலை. வருமானத்தை வைத்து மக்களுக்கு தேவையான
உதவிகள் செய்வது தான் உங்கள் வேலை. 18 வயதில் சட்டம் போடுவதற்கு நீங்கள் யார்? நீங்கள் என்ன கடவுளா? கடவுள் இல்லை. மனதுக்குள்ளே இறைவன் தருகிறான், உணர்வு தருகிறான். உணர்வில் மக்கள் ஏக்கமாகின்றார்கள், அவர்கள் வாழ்கின்றார்கள். நீ என் மக்களுக்கு படி அளிக்கிறாயா? மக்கள் உழைப்பில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். ஐநா சபையில் அரங்கேற்றுங்கள், சட்டத்தை அரங்கேற்றுங்கள். பொது நலத்தை அனைத்து நாட்டு மக்களும் அனைத்து நாட்டு அரசுகளும் திருந்த வேண்டும். இதுவே இறைவன் தீர்ப்பாகும். இதெல்லாம் சட்டத்தை போடாமல் உங்கள் இச்சைக்கு போதைப் பொருள் இன்றைக்கி ஆட்சி பிடிபட வேண்டும் என்று சட்டம் போட்டுவிட்டார் தமிழ்நாட்டில். அது குறைந்த விலை என்றால் இவர்களுடைய மது விஸ்கி இரண்டு குவார்ட்டர் சாப்பிட்டால் 2 குவார்ட்டர் இல்லை, ஒரு புல் பாட்டில் சாப்பிடும் அளவிற்கு அதில் போதை உள்ளது. அதை ஏழை மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அந்த ஏழை மக்களை கீழ்த்தரமாக கொண்டு போவதுக்கு ஆண் செயல் பிடிபட்டு வருது. பேருக்கு நன்மை செய்வது போன்று. ஆனால் விஸ்கியை வெளிவிடுவது, அவன் கேட்ட அளவுக்கு தருவது. அவன் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், 300 ரூபாய் விஸ்கி வெளியிடுகிறான். 200 ரூபாய் வீட்டில் ஒரு பெண்மணி எந்த குடும்பம் நடத்த முடியும்? ஏன் இதை யோசிக்கவில்லை? இது காரணம் என்ன? அவரை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது உன்னுடைய நோக்கம். ஆனால் இறைவன் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை கீழ்த்தரமாக கொண்டு போவதற்கல்ல, உங்களை திருத்துவதற்காகவும் உழைக்கிறான். அதே போன்று உங்களை நோயிலும் தீடுபடுகிறான். அன்று கலைஞர் வாழும்போது ஒரு நாளைக்கு மருத்துவ செலவு ஒரு நாளைக்கு 1 லட்சம். இன்று அதே ஸ்டாலின் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் உடலில் ரத்தத்தை அவ்வப்போது மாற்றி கொண்டே இருக்கிறார். அதுக்கு என்ன செலவு? அந்த பணம் எங்கிருந்து வருகிறது? யாருடைய பணம்? மக்களுடைய உழைப்பு. ஏன் அதை யோசிக்கவில்லை? ஏன் அது அங்கங்கே அணை கட்டுவது தடைப்படுகிறீர்கள்? தடைப்படுவதால் என்ன உங்களுக்கு நன்மை? இன்றைக்கி சிமெண்ட் எல்லா கிராமங்களிலும் சாலையில் சிமெண்ட் ரோடு போட்டு விட்டீர்கள். மழை வந்தால் வெள்ளம் ஓடும்போது பூமியில் 6 அடி 1 அடி ஊறி போகும். அது இல்லாமல் செய்து விட்டீர்கள். அது போய் சென்று விடுகிறது. இனி பூமியில் இன்று 500 அடி 600 அடி 1000 அடிக்கு ஆய்வு போட வேண்டும். அதுக்கு பணம் யார் தருவது? அரசு தருகிறதா? இல்லை, குடிமக்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி செயல்படுகிறார்கள். ஏன் இது அதை யோசிக்கவில்லை? யோசிக்காமல் செயல்படுவது நீ என்ன கடவுளா? நீ ஒரு சாதாரண மனிதன், அடுத்து உழைப்பில் வாழ்பவன். சற்று யோசித்து செயல்படு. இறைவன் விட மாட்டான், ஒருவன் இருக்கிறான். நாங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை என்ன வேணாலும் செய்ய முடியும். எங்களுக்கு இறைவன் அனுமதி தரவில்லை. ஆகையால் காத்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காக்கும் காலி உள்ளார், அழுக்கும் காலி உள்ளார்கள். எதுக்கு யாகம் உண்டு, அதுக்கேற்ற யாகம் உண்டு. அது செய்தால் உங்கள் நிலை என்ன ஆகும் என்று சற்று யோசிங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.